நாம் இந்த சோதனை வரும்போது நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம தெரியாமல் தான் அதை சொல்கிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு வந்த சோதனை யாருக்குமே இல்லைங்க, என்ன மாதிரி கஷ்டம் யாருக்குமே இல்லைங்க அப்படிங்கிறோம். இல்லை, நம்மளை விட கஷ்டப்பட்டவங்களாம் இருக்காங்க, நாம் அவங்கள பார்க்கல. ஆனால் நாம் சொல்கிறோம், என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்கள ஒருத்தனை என் வாழ்க்கையில் பார்க்க முடியாது. அது நம்ம லைஃப்பில் நம்மளை தவிர வேறு யாரும் என்ன செய்யலை, அப்படி பார்த்ததில்லை. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், எங்கள் அம்மாவை போல கஷ்டப்பட்டவங்கள நான் பார்த்ததே இல்லை. இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் பார்த்ததில்ல அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்களை என்ன செஞ்சதில்லை, நான் பார்த்ததில்லை. ஆனால் வசனம் சொல்லுது, நீங்கள் மட்டும் இல்லை, நம்மை போல சோதிக்கப்பட்ட எல்லாருக்கும் முன்மாதிரியாக மாடலாக ஒருத்தர் அங்கே இருக்கிறார். அவர் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, பல நேரங்களில் நாம் என்ன சொல்கிறோன்னா, என்னை போல யாரும் சோதிக்கப்படலை, என்ன மாதிரி பிரச்சனை யாரும் சந்திக்கலை, எனக்கு வந்தா மாதிரி அப்படின்னு சொல்கிறோம். இல்லை, நம்மை போல யார் இருக்கிறாங்களோ இல்லையோ தெரியல, ஆனால் நம்மை போல சோதிக்கப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அத்தனை பிரச்சனையும் அவருக்கு உண்டு. நீங்கள் நான் சொல்லுவேன், அவருக்கும் ஏதோ ஒரு பலகீனம் வந்திருக்கும். பலகீனம்னா பாவத்தை நான் சொல்லலை, நீங்கள் தப்பாக எடுத்துருக்காதீங்க. அவருக்கு குழந்தையாக இருக்கும்போது அவருக்கு கூட என்ன செஞ்சுருக்கோம், ஜுரம் அடிச்சிருக்கோம், அவருக்கு கூட ஏதாவது வந்திருக்கும். ஏன்னா எல்லாமே, ஏன்னா பலகீனம். அவர் அப்படி பட்டதுனால தான் அவரை போல சோதிக்கப்படுகிற நமக்கு அவரால் என்ன செய்ய முடியுதா, ஹெல்ப் பண்ண முடியுதுன்னு வசனம் சொல்லுது. இப்போ பசியே தெரியாத ஒருத்தருக்கு பசியில் இருக்கிறவனுடைய வேதனை என்ன செய்யாது, கன்ஃபார்மாக தெரியாது. ஆனால் அந்த பசியிலேருந்து கடந்து வந்து நல்லா ஒருத்தர் இருப்பார். அந்த ஆள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கரடாக இருப்பார், கரடு முரடாக இருப்பார். யாராவது ஐயா பசிக்குதுன்னா எடுத்து 50 ரூபாய் கொடுத்துருவார். உடனே எல்லாரும் கேட்பாங்க, எதுக்கு நீங்கள் அவ்வளோ போய் அந்த ஆளுக்கு 50 ரூபா கொடுத்தீங்க? இல்லைங்க, பசியோடைய வேதனை என்னன்னு எனக்கு தான் தெரியும், நான் ஒரு வேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்தது எனக்கு தான் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்து எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவருக்கு பசினா என்னன்னு தெரியும், பிரச்சனைனா என்னன்னு தெரியும், காசு இல்லாமல் வீட்டில் இருக்கிறதுனா என்னன்னு தெரியும். ஏன்னா அவங்க வீட்டில் பலி செலுத்துறதுக்கு ஒரு ஆடு வாங்குறதுக்கு கூட அவங்ககிட்ட என்ன இல்லை, காசு இல்லை. வசனம் சொல்லுது, புறா குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு போய் பலி செலுத்தினாங்களாம். புறா குஞ்சு யார் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தரித்திரர் கொண்டு போய் கொடுக்கறது, ஏழைகள் கொண்டு போய் கொடுக்கறது தான் புறா குஞ்சு. அப்போ அவங்க வீட்லேயும் ஏழ்மை இருந்திருக்குது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அப்போது ஒரு குமாரனாக இருந்து நேசகுமாரனாக மாறணும் அப்படின்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து 30 வயசில் கொண்டு முடிக்கிறார். முடிக்கும் போது எல்லா விதத்திலும் சோதிக்கப்படுகிறார். சோதிக்கப்பட்டு அவர் சக்சஸ் பண்ணுகிறார். அதான் முக்கியம். இந்த சோதனையில் நம்ம என்ன செய்கிறோம், சக்சஸ். சரி, இதெல்லாம் குடும்ப பிரச்சனை. பாவத்தை எப்படி இயேசு தாண்டி வந்தார் இருக்குது இல்லையா? பாவம் அது ஒரு மிகப்பெரிய விஷயமாச்சே. ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிங்க, அதுக்கு நான் சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:46 வாசிங்க. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக யாதொரு நன்மையும் உண்டாக கூடுமோ என்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசரேத்து இருக்கிறதுல என்ன இடம், ஒஸ்ட் இடம். அவங்க சொல்லுவாங்க, ஒரு சிலர் அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க, இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேலில் அவர் காலத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நாசரேத். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பொதுவாக ஒரு சிலர் சொல்லக்கூடியது, அது ஒரு பெரிய பட்டணமாக இருந்ததுனால இஸ்ரவேலில் நாசரேத் என்பது ரொம்ப மோசமான ஒரு இடமாக இருந்திருக்கிறது ஒரு காலகட்டத்தில், எல்லாத்துலேயும் ஒரு காலகட்டத்தில். அங்கே எல்லா விதமான பாவமும் மலிவாய் கிடைக்கக்கூடியதான ஒரு இடம். அங்கே ஒருத்தன் என்ன செய்ய முடியாது, நல்லவனாக இருக்கவே முடியாது. ஒரு சில இடத்துலலாம் நல்லவனாக இருக்க வாய்ப்பே இல்லைம்பாங்க, சான்ஸே இல்லை அப்படிம்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்திருக்கிறாரு வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்போ நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கும் போதே எங்கே வந்துட்டாரு, நாசரேத்துக்கு வந்துட்டாரு. நாத்தான்வேல்கிட்ட சொல்லும் போது அவர் எங்கேருந்து வராருன்னு சொல்கிறாங்க, நாசரேத்துலேருந்து வரான்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் குழந்தையாக இருந்ததுலேருந்து வாலிப பிராயம் வரைக்கும், அவர் ஊழியத்துக்கு வருகிற வரைக்கும் எங்கே குடியிருந்திருக்கிறாரு, நாசரேத் தான் அவருடைய சொந்த ஊர்னே ஆகிப்போச்சு. நசரேயன் எனப்படுவார், திருநெல்வேலிக்காரரு, நாகர்கோயிலுக்காரரு அப்படிம்பாங்க. ஆனால் அவர் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வியாபாரத்துக்கு வந்தேங்க. ஆனால் அவர் சொந்த ஊர் வேறு எதுவாவது இருக்கும். அதே மாதிரி இயேசு பெத்லகேமில் பிறந்தவர் தான். ஆனால் வாசம் பண்ணது குழந்தையாக இருக்கும்போது எங்கே வந்துட்டார், நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போதே வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம், நாசரேத்துக்கு வந்துட்டோம். எப்போ வரைக்கும் வந்துட்டோம், ஊழியத்துக்கு வர வரைக்கும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஊழியத்துக்கு வரும்பொழுது இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, இவர் நாசரேத்துக்காரரு, அங்கேயே தான் இருக்கிறாரு, அவர் அங்கே தான் பிறந்துட்டார்னு நினச்சிட்டாங்க. ஆனால் நாசரேத் என்பது எப்படிப்பட்ட ஊர், இருக்கிறதுலே ஒஸ்ட். அவன் கேட்குறான், நாத்தான்வேல், நாசரேத்துலேருந்து ஒரு நன்மை வருமாயா அப்படின்னா? இயேசு கிறிஸ்து குழந்தை பருவத்திலிருந்து ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வருகிற வரைக்கும்
பிதாவாகிய தேவன், அதாவது பரலோகம் அவரை எங்க வச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா த வர்ஸ்ட் பிளேஸ்ல கொண்டு போய் வச்சிருக்குது. அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு, அவரை சோதிக்கப்படுவதற்கு பரலோகம் என்ன பண்ணியிருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கிறதுலையே பார்க்குது வர்ஸ்ட் பிளேஸ். ஏன் நீங்க இருக்கிற எந்த வர்ஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றோம் தெரியுமா, நம்ம பையன் எங்க கூட இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்தான், படிக்க வெளிநாட்டுக்கு போனா மோசமாயிட்டான். சிலர் சொல்லுவாங்க, இவன் என் பொண்ணு இங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா தாங்க இருந்துச்சு, கொஞ்ச நாள் படிக்கிறதுக்கு வெளியே போச்சு, ஐயோ அது ஒரு மோசமான ஊர். எல்லாருக்குமே இன்னொரு ஊர் என்னவா இருக்குது, மோசம். இங்கே இருக்க முடியாது, இங்கே வாழ முடியாது, நாங்கள் கெட்டு போனால் அதுக்கு தான் காரணம். உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரு உண்மையை, இருக்கிறதுலே மோசமான தேசம்னு எல்லா தேசத்தையும் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. நார்வேக்கு போனீங்கன்னா அந்த ஊரில் வந்து எல்லா பாவமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் அப்படிம்பாங்க. ஆனால் நார்வேக்குள்ளேயும் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிற சபைகள் இருக்கிறது. அமெரிக்கா இருக்கிறதுலே பாபிலோன் மோசம்பாங்க, அமெரிக்காவிலும் கர்த்தருக்காக உண்மையாக இருக்கிற சபைகள் இருக்கிறது. கனடாவை பற்றி சொல்லும் போது சொன்னாங்க, கனடா மாதிரி ஒரு மோசமான நாட்டை நீங்கள் பார்க்கவே முடியாதும்பாங்க. ஆனால் கனடாவுக்குள்ளே கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழக்கூடிய ஊழியர்களும் சபைகளும் அங்கே இருக்கிறது. அப்போ கர்த்தருக்காக நீங்கள் வாழணும்னு முடிவு பண்ணால் எங்கே வேணாலும் நீங்கள் உண்மையாக வாழ முடியும். அப்போ தான் நீங்கள் நேசகுமாரனா மாற முடியும். இன்னைக்கு நம்ம பழியை தூக்கி சர்க்கம்ஸ்டன்ஸ் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பழியை தூக்கி பக்கத்தில் இருக்கிறவங்க மேலே போடுறோம், பழியை தூக்கி அங்கே போடுறோம் இங்கே போடுறோம். காரணம் என்ன, நாம அவர்கள் பலமானவர்கள் என்று நினைக்கிறோம். நாசரேத்து பலமா, இயேசு பலமா? நாசரேத்தோடைய பாவம் பலம் அல்ல, அந்த பாவத்தை ஜெயிக்கக்கூடிய இயேசு பலமானவர். அல்லேலூயா. அப்ப நீங்க பலமா இல்ல உங்களுக்குள்ள இருக்கிறவர் பலமா, உலகம் பலமா? வசனம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அழகா இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்கிறது அப்படிம்பாரு. பரலோக ராஜ்யத்தை ஏன் நீங்க புளித்த மாவுக்கு ஒப்பா மாத்துறீங்க? புளித்த மாவு அப்படிங்கிறது வந்து பைபிளை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் பேரபிள். நெகட்டிவ் பேரபிள்னு சொன்னா தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ற பேரபிள். புளித்த மாவை எதுக்கெல்லாம் ஆண்டவர் யூஸ் பண்ணுவார்? கள்ள உபதேசத்துக்கு யூஸ் பண்ணுவார். அவர் சொல்லுவார், பரிசேயர் சரிசேயரை குறித்து, ஏரோதை குறித்து, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா அவங்க கள்ள உபதேசம் பாரு. புளித்த மாவு எப்பவுமே கள்ள உபதேசம். ஆனால் இயேசு பரலோகத்தை எதுக்கு கம்பேர் பண்ணுறாரு? புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. அப்போ புளித்த மாவுக்கு சமானம்னு சொன்னால் அப்போ இந்த புளித்த மாவோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன? ஒருவேளை இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்காரங்களுக்கு இந்த புளித்த மாவை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜு வந்ததுலேருந்து உங்களுக்கு புளித்த மாவை பற்றி தெரிய வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை. புளித்த மாவும் கிடையாது, புளித்த மாவில் தோசை ஊற்றுறவங்களும் இல்லை. அந்த காலத்துலலாம் நைட்டு படுக்க போகும்போது பாலில் உர ஊற்றுறதுன்னு ஒன்று இருக்குது. தயிருக்கு உர ஊற்றுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் பால் இருக்கும், கொஞ்சம் தயிர் தான் அதில் நம்ம செய்வோம், ஊற்றிடுவோம். ஊற்றின உடனே மறுநாள் காலையில் எத்தனை லிட்டர் பாலாக இருந்தாலும் அது என்னவா மாறிடும்? தயிராக மாறிடும். அவ்வளோ பெரிய 1 லிட்டரோ 1/2 லிட்டரோ பால் இருக்குது, தயிர் கொஞ்சம் இருக்குது. இந்த கொஞ்சம் தயிர் அவ்வளவு பாலையும் என்னவாக மாற்றும்? தயிராக மாற்றும். ஏன்னு சொன்னால் அந்த தயிருக்குள் இருக்கிற புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. புரியுதா? அதுக்கு பேர் ஈஸ்ட்லாம் நம்ம சொல்லுவாங்க. அதோட புளித்த தன்மைக்கு அப்படி ஒரு பவர் உண்டு. இதைத்தான் இயேசு வந்து இஸ்ரவேலோட இதில் சொல்கிறாரு, புளித்த மாவுக்கு என்னவா இருக்கிறது? சமானமாக இருக்கிறது. அந்த புளித்த தன்மை அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதான்? பரலோக ராஜ்யத்துக்கு ஈக்குவலாக இருக்குதான். அதோடைய அர்த்தம் என்ன? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் எப்பேற்பட்ட பாவிகளும் பாவமான இடமாக இருந்தாலும் சரி, உனக்குள் இருக்கிற பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் அத்தனை பேரையும் உன்னை போல மாற்றுகிற வல்லமை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பவர், நமக்குள்ள இருக்கிற பவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர்னா என்ன அர்த்தம்னா, அவர் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் நம்மை போல மாற்றுவார், நமக்குள் இருக்கிறவரை போல மாற்றுவார். இன்னைக்கு நாம எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? எதை அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்மளை சுற்றி இருக்கிறது சரியில்லை, அதனால நான் சரியில்லை. அவங்க பாவம் செய்கிறாங்க, அதனால நான் பாவம் செய்கிறேன். ஒரு நாள் நான் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பேன், உன்னால தான் நான் கோவப்படுறேன், நீங்கள் பேசுறதுனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு. ஒரு நாள் ஆண்டவர் என்ன கேட்டார், நீ என்ன கோவப்படுற, ஏன் பழியை அங்கே போடுற, நீ அமைதியாயிரு, நீ எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக இருக்கணுமோ அமைதியாயிரு. நம்மளும் ட்ரை பண்ணுறோம், மாம்சத்தில் இருக்கிறோம்,
6 மாதம் அமைதியாக இருப்போம், 6 மாதத்துக்கு அதுக்கப்புறம் வெடிப்போம். ஏன்னா மாம்சத்தில் தானே இருக்கிறோம். அது நான் என்ன நினைப்பேன்னா, அன்னன்னைக்கு வெடிச்சிட்டா கூட பரவாயில்ல போல், இந்த 6 மாதம் கழிச்சு வெடிக்கும் போது எரிமலையாக வெடிக்குது, மொத்தம் சேர்த்து வச்சு ஒத்துன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, நீ 6 மாதன்றது அப்புறம் 1 வருஷமாகும், 2 வருஷமாகும், அதுக்கப்புறம் நீ என்னவாயிருவ? அமைதியாயிருவ. நீ எல்லாத்தையும் மாற்ற ட்ரை பண்ணார, முதல்ல நீ என்ன செய்ய? நீ மாறு. நீ மாறாமல் சுற்றி இருக்கிற எதுவுமே மாறாது. ஏன்னா மற்றதை மாத்திர அதிகாரம் உன் கையில் தான் இருக்கு, அதுகிட்ட இல்லை. அதுகிட்ட மாத்திர எதுவுமே இல்லை. அவங்க சரியாக சொல்லுங்க, இவங்கள சரியாக சொல்லுங்க, நான் சொல்றேன் சரியா, யாரும் ஆக மாட்டாங்க. நம்ம ஆயிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற பரலோகம் அவர்களையும் மாற்றும். அதுதான் ஆண்டவர் சொல்றார், புளித்த மாவுக்கு சமானமாக இருக்கிறது. இதுதான் இயேசு கிறிஸ்து நாசரேத்தில் இருக்கும்போது நடந்தது. இயேசு நாசரேத்தில் இருக்கிறாரு, நாசரேத் பாவத்தில் இருக்குது. அந்த பாவம் இயேசுவை தொட முடியவில்லை. ஆனால் இயேசுவின் பரிசுத்தம் ஒரு நாள் நாசரேத்தை மாற்றிவிட்டது, உலகத்தையே மாற்றிவிட்டது. அந்த வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அப்பதான் நாம குமாரன், நேசகுமாரனாய் மாற முடியும். 30 வருஷம் இயேசு சோதிக்கப்பட்டார். 30 வருஷம் சோதிக்கப்பட்டார். சோதிக்கப்பட்டு 30 வருஷம் முடிச்சு வந்து யோர்தான்ல இறங்கி ஞானஸ்நானம் எடுத்து அப்படி வர்றாரு. பரலோகம் சொல்லுது, 30 வருஷம் இவரை நான் பார்த்திருக்கிறேன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவரை எந்த உலகமோ பாவமோ எதுவுமே அவரை தொட முடியவில்லை. அப்பதான் அவர் நேசகுமாரனாய் மாறுகிறார். வரும்போது அவர் குமாரன், ஆனால் 30 வயசு கழிச்சு அவர் நேசகுமாரன். நீங்கள் நான் அப்படி மாற முடியுமா? இன்னைக்கு நாம நாசரேத்தை போல நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோமே. ஒரு அழகான ஒரு வசனம் உண்டு, யோசித்து பாருங்க எப்படி இருந்திருக்கணும். இவரு நாசரேத்தை பத்தி இப்படி வசனம் சொல்லுது, இதை படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனமும் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தவனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. 12 தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது, மாம்சமான யாவரும், அதாவது மாம்சமான யாவரும் எவ்ரிபடி, அத்தனை பேரும், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்துக் கொண்டிருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் கூட அங்க நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். பூமியானது சீர்கேடா இருந்தது, பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது. ஆனா வசனம் சொல்லுது, நோவா நீதிமானாக இருந்தான். இதுதான் நீங்கள் குமாரனாக இருந்து நேசகுமாரனாய் மாறுறதுக்கான வழி. எது மேலேயும் பழிய போடவே முடியாது. நீங்க பழிய போட்டு தப்பிச்சிக்கலான்னு சொல்லவே முடியாது. அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. நான் சரியா இருந்தால் என்னை சுத்தி எது சரியில்லாம, முழு உலகமும் சரியில்லை, டோட்டல் வேர்ல்டுமே சரியில்லை. ஆனா வசனம் சொல்லுது, நோவா நீதிமானாக இருந்தான். யோசித்து பாருங்க, சோதோம் குமாராவை எடுத்துட்டு பாருங்க. சோதோம்குள்ள அத்தனை பேரும், அதாவது ஊரே அழியிற இடத்துக்கு முந்தின ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு மறுநாள் காலையில் ஊர் என்ன செய்ய போகுது? அழிய போகுது. ஆனா அந்த முந்தின நாள் வரைக்கும் லோத்துவை குறித்து வசனம் சொல்லுகிறது, நீதிமானாகிய லோத்து. அந்த முந்தின நாள் நைட்டு வரைக்கும் அந்த லோத்தினுடைய பிள்ளைகளை குறித்து வசனம் சொல்லுது, புருஷனை அறியாத 2 கன்னி பெண்கள் அவனுக்கு இருந்தார்கள், 2 பேரும் தங்களை கெடுத்துக் கொள்ளாமல் இருந்தார்கள். அப்படின்னா எந்த ஊர்ல இருக்குன்றது முக்கியம் இல்லை, யார் என்ன செய்யறாங்கன்றது முக்கியம் இல்லை, யார் எவ்வளோ மோசமானவங்கன்றது முக்கியம் இல்லை, நான் எப்படி இருக்கிறேன் என்பதுதான் முக்கியம். அந்த இடத்துல அவ்வளோ பெரிய சீர்கேடான பூமிக்குள்ள டோட்டல் பூமியும் கெட்டு போயிருந்துச்சு, ஒரு நீதிமான் இருந்தான். டோட்டல் நாசரேத்தும் கெட்டு போயிருந்தது, ஒரு இயேசு கிறிஸ்து ஒழுங்காக இருந்தார். டோட்டல் சோதோமும் கெட்டு போயிருந்தது, லோத்தும் அவன் பிள்ளைகளும் ஒழுக்கமாக இருந்தார்கள். அதனால அவங்களுக்கு நீதிமானுங்கிற பட்டம் வந்துருச்சு. அதனால இயேசுவுக்கு என் பிரியமான நேசகுமாரன்னு பட்டம் வந்துருச்சு. பாபிலோன் முழுக்க கெட்டு போயிருக்குது. ஆனால் அந்த இடத்துல தானியேலுங்கிறவன் ராஜாவுடைய போஜன பதார்த்தத்தில் பானத்தில் நான் என்ன செய்யக்கூடாது? திட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் எப்படி கூப்பிட்றாரு? என் பிரியமான புருஷனாகிய தானியேலே, என் பிரியமான புருஷன், என் பிரியமான குமாரன், என் நேசகுமாரன், என் நேசகுமாரத்தி. எப்போ கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? பாவமே இல்லாத 100% சுத்தமாக இருக்கிற ஊருக்குள்ள நான் சுத்தமாக இருக்கிறேங்கிறதுல ஒன்றும் ரொம்ப முக்கியம் இல்லை. சர்ச்சுக்குள்ள நீங்கள் எவ்வளோ பெரிய பரிசுத்தவானுங்கிறதே முக்கியம் இல்லை. ஏன்னா இங்கே எல்லாருமே பரிசுத்தவான் தான். நீங்கள் சர்ச்சுக்கு வெளியே உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டுக்குள்ள எவ்வளவு நீதிமானாக இருக்கிறீங்கன்றது தான் முக்கியம். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, உள்ள வேற வழியில் மாறித்தான் ஆகணும்.
நாம் எங்கே சாட்சியாக இருக்கிறோம் என்பது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இருக்க முடியும் என்பதுதான் வசனம் சொல்லுது. முடியாது, கிடையாது, வாய்ப்பில்லை, அந்த இடத்துல சான்ஸே இல்லை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் தான் உங்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. அந்த இடத்துல கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கர்த்தர் தான் வைக்கிறாரு. ஒரு ஆஃபீஸில் அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறாங்க. எல்லாரும் லஞ்சம் வாங்கணும்னு ஒரு அது ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு சிஸ்டர் மட்டும் கர்த்தருக்கு பயந்தவங்க, லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அப்போது ப்ரெஷர், பயங்கர ப்ரெஷர் எல்லா பக்கத்துலேருந்தும், ஒன்றும் வாங்குங்க ஆகுன்ட்டு. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, வேலையை எழுதி கொடுத்துட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உன் வேலையே தேவையில்லை, போயிரு. இப்போ வரைக்கும் அங்கே சொல்லுவாங்க, அந்த ஒரு அம்மா தான் அங்கே ஒழுக்கமாக இருந்துச்சும்பா, இதுதான் சாட்சி, அவ்வளோதான். நான் அந்த அம்மாவும் கெட்டு போச்சுன்னு அங்கே வரல, அந்த அம்மா மட்டும் ஒழுக்கமாக இருந்துச்சுங்கிறான். அதான் உண்மை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம விஆர்எஸ் கொடுத்தோம்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இதை விட மேலான காரியத்தை கர்த்தர் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுமா, எங்கள் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்காமல் இருக்கவே முடியாதுங்க, எங்கள் டிபார்ட்மெண்ட் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட், நான் வாங்காட்டி கூட கீழே இருக்கிறவர் வாங்கி கொடுக்க சொல்லுவார், மேலே இருக்கிறவர் வாங்க சொல்லுவார், வேற வழியே இல்லை. ஆண்டவர் சொல்றார், அதெல்லாம் பொய், அதெல்லாம் பொய். முடியும், என்ன வேலை போகும், ஆனால் அதை விட மேலான வேலையை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இல்லையா, மேலே இருக்கிறவனை மாற்றிடுவார் கர்த்தர். அந்த சில இடங்களில் மேலதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, நாம் கீழே இருக்கிறவங்க உண்மையாக ஆண்டவருக்காக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பார்த்து அவங்க பயப்படுவாங்க. சில நேரத்தில் ஒரு நாள் வரும், அவங்களே சொல்லுவாங்க, வீட்டில் ஏதாவது பிரச்சனைன்னா, ஏயா கொஞ்சம் உங்கள் சர்ச்சில் சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ண சொல்ல எல்லாத்தையும்பாங்க. காரணம் என்னென்னா, நம்முடைய சாட்சி நாம் கீழாக இருந்தாலும் கூட சரி, நம்மை கொண்டு அவர்களை மாற்றுகிறது. அவங்க மாறுவாங்க. அதைத்தான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்குறாரு. அப்போ தான் நாம் குமாரனாக இருந்து என்னவோ மாற முடியும், நேசகுமாரனாய் மாற முடியும். கர்த்தர் அப்படி தான் வைப்பார், சோதனையான இடத்துல தான் வைப்பார், சோதனை இல்லாத இடத்துல வைக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை சுற்றி எல்லாம் சமாதானமாக இருக்கணும். நீங்கள் யோசித்து பாருங்கள், தாவீதை சுற்றி எல்லாம் சமாதானமாக இருந்து ஒன்றும் இல்லாமல் அப்படி இருக்கும் போது தான் அவன் பாவம் பண்ணான். தாவீதை சுற்றி எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு வேலையே இல்லை, எந்த வேலை இல்லை, பாவம் செய்கிற வேலையே இல்லை. அவன் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தான், சண்டை போட்டுகிட்டே இருந்தான். ஆண்டவர்கிட்ட போவான், இந்த சண்டைக்கு போகலாமா, இந்த யுத்தத்துக்கு போகலாமா, இப்படி பண்ணலாமா. அவன் எப்படி இருக்கிறான்னா எங்கேஜாகவே இருக்கான். ஒரு நாள் பார்க்குறான், ஒன்றும் இல்லை, கர்த்தர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சமாதானமாய் மாற்றினார். இப்போ உட்காந்து யோசிக்கிறாரு, நம்ம இப்படி சும்மா இருக்கிறோமே, ஏன் ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டக்கூடாது. ஆண்டவர் கேட்டார், நான் உன்னை கேட்டேன். அங்கே தான் மிஸ்டேக் வருது. எப்போ வருது, இந்த மாதிரி நேரங்களில் வருது. நம்மளை சுற்றி இந்த மாதிரி உபத்திரத்துக்கு நடுவில் இருக்கிற காலத்தில் நாம் எப்பவும் தேவனையே நோக்கி பார்த்துக்கிட்டு இருப்போம். அவர்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா.